வணக்கம். துளிரின் தலைப்புச் செய்திகள். பெலியகொட வெனிங் சந்தையில் எஞ்சியிருக்கும் மீன்களை கொண்டு தனியார் நிறுவனம் ஒன்று உரம் தயாரிக்கும் செயற்பாட்டினால் அப்பகுதி மக்களுக்கு கடும் துர்நாற்றம். மக்கள் முறைப்பாட்டு அளித்ததைத் தொடர்ந்து பெலியகொட பொது சுகாதார பரிசோதகருக்கு கொழும்பு மேலதிக நீதவான் பிரேமரத்ன உத்தரவு. இலங்கையில் கடந்த ஒரு வருடத்தில் சுமார் 13,000 எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 300-ஐ நெருங்கியுள்ளதாகவும் சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவிப்பு. 2026ஆம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 18,000 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் தகவல். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மற்றும் மேஜர் ஜெனரல் சுரேஷ் தலைவின் கைது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கருத்து. 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் அரசியல் எதிர்ப்பாளர்களை இலக்கு வைத்தோ அல்லது பூகோள அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாகவும் முன்னெடுக்கப்படக்கூடாது என்றும் கருத்து. கொழும்புக்கும் மெல்பர்னுக்கும் இடையிலான விமான சேவைகளை அதிகரிக்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தீர்மானம். ஆஸ்திரேலியாவில் இருந்து இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் அந்நாட்டில் உள்ள இலங்கை தமிழர்களின் பயண தேவைகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டில் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் முன்னாள் தலைமை கணக்காளர் ஒருவரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கைது செய்துள்ளது. லஞ்ச ஊழல் சட்டத்தின்படி பல கோடிக்கணக்கான சொத்துக்களை தனது வருமானத்தின் மீறி பறிமுதல் செய்ததாகவும் போலீசார் தெரிவிப்பு. வடக்கு மாகாண சபையின் தேவை கருதி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட இடமாற்றங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்திய பின்னரே வருடாந்த இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். வடக்கு மாகாண கல்வி பயன்பாட்டல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் முன்னேற்ற மீளாய்வுக் கூட்டம் ஆளுநர் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளதாகவும் தகவல். ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள தாய்லாந்து கப்பல் மீதான தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவின் கண்ட்லா துறைமுகத்தை நோக்கி குறித்த கப்பல் சென்றுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிப்பு. மேற்காசியாவில் நடந்து வரும் மோதலில் வணிக கப்பல் போக்குவரத்து ராணுவ தாக்குதல்களை இலக்காக மாற்றப்படுவதை இந்தியா கண்டிப்பதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலையை தொடர்ந்து உலகளவில் எரிபொருட்களின் விலைகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிரடியாக உயர்வடைந்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. போர் தொடங்கிய குறுகிய காலத்துக்குள் குறைந்தது 85 நாடுகள் பெட்ரோல் விலை உயர்வை பதிவு செய்துள்ளதாகவும் தகவல். செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்படும் போலியான காணொலிகளை அடையாளம் கண்டு அகற்றுவதற்காக யூடியூப் நிறுவனம் புதிய இலவச கருவி ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது. முதற்கட்ட அரசு அதிகாரிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசியல் வேட்பாளர்களுக்கு இந்த வசதி வழங்கப்படுகிறது. தங்களை போன்ற தோற்றமளிக்கும் AI காணொலிகளால் ஏற்படும் அடையாள திருட்டை தடுக்க இது உதவுவதாகவும் தகவல். நீர் கட்டணத்தை அதிகரிக்கும் எண்ணம் தற்போது இல்லை என்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவிப்பு. ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாகவும் தகவல். மத்திய கிழக்கில் ஏற்பட்டு வரும் பதற்ற நிலை காரணமாக எரிபொருள் கட்டணங்கள், உணவுப் பொருட்களின் விலை மற்றும் எரிவாயு கட்டணங்கள் சடுதியாக அதிகரித்துள்ளதாகவும் தகவல். மெக்சிகோவின் ஹாபேசல் லுகாஸ் என்ற கடற்கரையில் உலக அழிவின் அறிகுறி என கருதப்படும் 2 ஆர்பிஷ் மீன்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு. இது சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்துவதாகவும் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் தகவல்.